இதுவரை நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த எக்ஸ்எம்எல் சைட் மேப்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். இந்த ரோபோட்டிக்ஸ் டெக்ஸ்ட் வரைக்கும் லாஸ்ட் கிளாஸ் முடிச்சு. ஓகே, நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா யூஎல் ஆர்கிடெக்சர், டெக்னிக்கல் எஸ்இஓ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். நம்ம மெட்டா ஆப்டிமைசேஷன் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இன்டர்னல் லிங்கிங்னா என்ன, அவுட்டர் லிங்க்னா நம்ம என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க டெக்னிக்கல் எஸ்இஓ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர்எல் ஆர்கிடெக்சர். இந்த யூஆர்எல் ஆர்கிடெக்சர் பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கேன். பட் இதுதான் சின்ன ஓவர்வியூ கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், HTTPS அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரோட்டோகால். சரிங்களா? முன்னாடி வந்து HTTP அப்படின்னா கூட நமக்கு வந்து கனெக்ட் ஆகும். இப்போ அந்த மாதிரி எந்த ஆப்ஷன்ஸும் கிடையாது. கண்டிப்பாக SSL சர்டிஃபிகேட், இதுதான் SSL சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. எஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா நம்ம SSL சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கணும். சரிங்களா? நம்ம டொமைனுக்கு தனியாக வந்து ஒரு சர்டிஃபிகேட்ஸ் வாங்கணும். நம்ம ஒரு கம்ப்யூட்டருக்கு நம்ம எப்படி வந்து ஒரு ஆன்டிவைரஸ் நம்ம வாங்குவோமோ அதே மாதிரி டொமைனுக்கு ஒரு ஆன்டிவைரஸ் நம்ம வாங்குற மாதிரி வச்சுக்கோங்க. இது ஆக்சுவலி பே பண்ணி வாங்கணுமா சார்? பே பண்ணி வாங்கணும் நம்ம. சரிங்களா? ஸ்டாண்டர்ட் செக்யூரிட்டி டெக்னாலஜி. சரிங்களா? செக்யூரிட்டி டெக்னாலஜி இது வாங்கி சர்டிஃபிகேட்டை நம்ம டொமைனில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இவங்க நம்ம வாங்கியிருக்க அந்த பீப்புள்ஸ் வந்து நம்மளுடைய டொமைன்ஸில் எதையுமே அட்டாக் ஆகாமல் பார்த்துப்பாங்க. சரிங்களா? அந்த கான்செப்ட் தான் இந்த SSL செட் கான்செப்ட். சரிங்களா? ஸோ மெயின் திங் அதுதான். தென் வந்து சப்டொமைன் www வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேர்ல்டு வைடு வெப். அதை வந்து சப்டொமைன் நம்ம சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி வந்து சப்போஸ் நம்மளோட வெப்சைட் இருக்குது, அதுக்கு முன்னாடி ஏதாவது நம்ம பிளாக் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி எதாவது ஆட் பண்ணோம்னா அது வந்து சப்டொமைனாக மாறிடும். அப்படின்னு நான் கூகுள் ப்ராடக்ட்ஸ் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதுதான் சப்டொமைன் சொல்லுவாங்க. தென் வந்து இதுதான் ரூட் டொமைன் இல்லை மெயின் டொமைன் நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த மெயின் டொமைன் .com இது. தென் .com வந்து TLT, இது .com .in .co.in. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய கண்ட்ரிஸ் தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? தென் வந்து கேட்டகரி பேஜஸ், தென் வந்து URL பெர்மா லிங்க். ஸோ இது நம்ம ஒரு பேஜஸ் நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அந்த பேஜஸோடைய ஹெட்டிங்ஸ் வந்து நம்ம எப்பவுமே மோஸ்ட்லி வந்து URL இருக்கும். எந்த பேஜஸ் எடுத்தீங்கன்னாலும் அந்த பேஜஸோடைய URLஸ்ல வந்து அதுதான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம மோஸ்ட்லி வந்து நம்ம வெப்சைட் நம்ம எதை பற்றி நம்ம சொல்ல போகிறோமோ அதெல்லாம் URL ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் மோஸ்ட்லி. ஸோ அதுதான் நமக்கு வந்து URL ஸ்ட்ரக்சர்லேயே நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணிப்போம். அப்படின்னா தான் நமக்கு ரேங்கிங்லேயும் ரேங்க் ஃபேக்டராகவும் இது ஒர்க் ஆகும். ஸோ URL நம்ம என்ன மாதிரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து பேஜஸ் நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு வந்து ரேங்கிங் ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் URL ஸ்ட்ரக்சர்ஸ். தென் வந்து பேஜ் ஸ்பீட் அனாலிசிஸ். எப்பயுமே ஒரு ஃபேக்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பேஜஸ் வந்து ஸ்பீடாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய பேஜஸ் வந்து ரேங்கிங்காக இருக்குது. அது ஒரு மெயின் ஃபேக்டர். சரிங்களா? ஓகே, நம்ம ஒரு பேஜ் வச்சுருக்கோம். இப்போ நம்ம உங்களுக்கு ஒரு கிளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம எல்லாமே செக் பண்ணிட்டே வரீங்க. URL ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி கரெக்டாக வச்சுருக்காங்கன்னு செக் பண்ணுறீங்க. தென் வந்து பேஜ் ஸ்பீட் அனலைஸ் பண்ணுறோம். நம்ம அவங்க போட்டிருக்க பேஜஸ் வந்து நல்லா ஸ்பீடாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து பேஜ் ஸ்பீடு இன்சைட்ஸ்னு போட்டிங்கன்னா பேஜ் ஸ்பீடு .web.develop அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூகுளுடைய டூல் ஒன்று வரும். சரிங்களா? பேஜ் ஸ்பீடு .web.develop. சரிங்களா? இதில் நமக்கு என்ன பேஜஸ் தேவைப்படுதோ அந்த பேஜஸோடைய URL காப்பி பண்ணி நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணீங்கன்னா அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தம் வந்து 2 விதமாக இருக்குது. மொபைல் டெஸ்க்டாப்பில் தனியாக இருக்கும், டெஸ்க்டாப் தனியாக இருக்கும். சரிங்களா? ஸோ மொபைல் SEO வேறு, டெஸ்க்டாப் SEO வேறு. SEOங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா SERP. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸுங்கிற பேஜஸ்க்கு நீங்கள் 10வது இடத்துல இருந்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில், அதே பேஜஸ்ல 5வது இடத்துல கூட நீங்கள் இருக்கலாம் மொபைலில். ஸோ அங்கேயே வந்து டிஃபரன்சியேஷன் ஆகும். ஏன் அப்படின்னா மொபைல் இப்போ SEO பண்றதா இருந்தா டெஸ்க்டாப் தனியா மொபைல் தனியா பண்ணணுமா? டெஸ்க்டாப் தனியாக பண்ண போகிறது கிடையாது.
பட் ரேங்க் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா அதில் டிஃப்ரெண்டாக ரேங்க் ஆகும், இதில் டிஃப்ரெண்டாக ரேங்க் ஆகும். ஏன் அப்படின்னா மொபைலோடைய ஸ்பீடு வந்து வேரி ஆகும். நம்ம வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து ஸ்லோவாக இருக்கும் சில வெப்சைட்ஸ், டெஸ்க்டாப்பில் ஃபாஸ்ட்டாக இருக்கும். சில டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், டெஸ்க்டாப்பில் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அந்த மாதிரி டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கிங் ஃபேக்டரே மாறிடும். ஸோ நம்ம வந்து மொபைலில் வந்து ரேங்கிங்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனால் டெஸ்க்டாப்பை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து ரேங்கிங்ஸ் கம்மியாக இருக்கும். இல்லை காம்படிஷன் தான். மொபைல் ஸ்பீடில் வந்து நீங்கள் நல்லா ஸ்பீடாக இருக்கீங்க, பட் மற்றவங்க எல்லாருமே வந்து கம்மியாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் இருப்பீங்க மோஸ்ட்லி. ரைட். ஸோ நீங்கள் அதில் உங்களுடைய வெப்சைட் வந்து எப்படிலாம் பெர்ஃபார்ம் ஆகுதுங்கிறத பொறுத்து மாறும். சரிங்களா? ஸோ இங்கே பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் பாருங்கள், இங்கே 18 தான் வந்திருக்கு உங்களுக்கு. சரிங்களா? ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 90க்கு மேலே இருக்கணும் நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸஸ். சரிங்களா? ஸோ இதுதான் பேஜ் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறது. ஸோ அதோட பேஜ் ஸ்பீடு வந்து எதுக்காக கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஒர்க் என்னென்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி வந்து பேஜ் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு நம்ம ஸ்டடி பண்ணிவிட்டு நம்ம வெப் டெவலப்பர்ஸ் கிட்ட நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம் நம்ம. சரிங்களா? ஜஸ்ட் ரிப்போர்ட் மட்டும் நம்ம ரெடி பண்ணி எஸ், அதுதான் நம்ம ரிப்போர்ட் பண்ணி நம்ம கொடுக்கறது தான் நம்மளுடைய மெயின் ஒர்க்குங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி இந்த பேஜஸில் எனக்கு வந்து இது ரேங்க் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். நம்ம இதில் 18 இருக்கோமா? இப்போ டெஸ்க்டாப்பில் பார்த்துங்க, டெஸ்க்டாப்பில் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ டெஸ்க்டாப்பில் நமக்கு வந்து கம்மியாக இருக்கமா கூட இருக்குமான்னு செக் பண்ணிவிட்டு மொபைலில் மட்டும் ஏன் கம்மியாக இருக்குங்கிறத பார்த்து மொபைல் ஆப்டிமைஸ்டாக நம்ம வெப்சைட்டை மாற்றணும் நம்ம. இதில் வந்து கொஞ்சம் லோடாக டைம் ஆகிட்டு இருக்குது, நான் அடுத்து கொண்டு போகிறேன் உங்களை. சரிங்களா? இது டெஸ்க்டாப்பில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பிங்கோடைய அந்த ரிசல்ட் வந்து வரும். இதே மாதிரி டூல் தான், இந்த டூல் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லை ஜிடி மெட்ரிக்ஸ் ஒரு ப்ரைவேட் டூல். சரிங்களா? இதுலேயும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ டெஸ்ட் யுவர் வெப்சைட் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ நான் கிராலிங் ஸ்கேனிங்லாம் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க நம்ம வெப்சைட் எப்படி ஸ்கேன் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பாருங்கள், டெஸ்க்டாப்போட இது வந்து பார்த்தீங்கன்னா 64 இருக்குது. சரிங்களா? இதே நம்மளுடைய மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா 23 இருக்குது பேஜ். ஸோ இதுதான் டிஃப்ரென்சஸ். ஸோ நம்ம மொபைலில் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். சரிங்களா? ஸோ ஜிடி மெட்ரிக்ஸ். ஸோ ஒரு வெப்சைட்டோட பேஜஸ் வந்து எப்படிலாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம், நம்ம ஸ்பீடாக இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்குறாங்கிறது இந்த 2 டூலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து நான் வந்து எல்லாமே வந்து ஆப்டிமைஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறப்ப நீங்கள் மறுபடியும் உட்காந்து செக் பண்ணி பார்க்கணும் அந்த ஸ்பீட் ஆயிடுச்சா இல்லையாங்கிறத. சரிங்களா? ஸோ இதெல்லாம் என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது.
இப்போ ஒரு வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜஸ் இருக்கு. அத நான் பண்ணி பார்க்க சொல்றேன் உங்களுக்கு. பட் அவங்க சைடுலருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மினிஃபிகேஷன் அதாவது நீங்க கோடிங் எழுதிருப்பீங்க ம். இல்லையா? CSS ஆ, கோடிங் ஆ. எழுதிருப்பீங்க, ஸோ HTML கோடிங் இமேஜ் எல்லாம் எழுதிருப்பீங்க. கம்ப்ரஸ் பண்ணி ம். எதெல்லாம் ம். கம்ப்ரஸ் பண்ண முடியுமோ, அதெல்லாம் கம்ப்ரஸ் பண்ணி நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா லோட் பண்றதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் தேவையில்லாத ரெக்வெஸ்ட் எல்லாத்தையுமே ஒரு ரெக்வெஸ்ட் ஒரு பேஜுக்கு வந்து எவ்வளோ போகுதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ரெக்வெஸ்ட் ம். எல்லாத்தையுமே கம்மி பண்ணி பக்காவா ஆப்டிமைஸ்டா அவங்க குடுப்பாங்க உங்களுக்கு. சரிங்களா? ம். ஸோ இங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ சரிங்களா? மோஸ்ட்லி வந்து ஏ, பிசி அந்த மோஸ்ட்லி இருக்கணும். ஸோ ம். பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்குது. சரிங்களா? இது அனலைஸ் பண்ண சொல்லி நம்ம வெப்சைட்ஸோடைய ரேங்கிங்ஸை கூட்டுறதுக்கு வெப்சைட்டோட ஸ்பீட் ரொம்ப ரொம்ப முக்கியம், அவசியமானது. சரிங்களா? ம். ஸோ அவாய்ட் லாங் மெயின் த்ரெட்டட் டாஸ்க், அவாய்ட் எக்ஸம் டவுன் சைஸஸ், அவாய்ட் டாக்குமெண்ட் ரைட்ஸ். ஸோ ஒவ்வொன்றா சொல்கிறேன் நம்மளுடைய ப்ரியாரிட்டிஸ் எல்லாம் எதில் நீங்கள் குறைக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்ட்ரக்சர்ஸை. ம். ஸோ இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி அவங்களுடைய வெப் டெவலப்பர்ஸ்ட்டு இதை அனலைஸ் பண்ண சொல்லணும் நம்மளை. ம். ஸோ ஒரு ஃபுல் கண்டென்ட் வந்து லோட் ஆகிறதுக்கு வந்து 9.6 செகண்ட்ஸ் ஆகுது. நான் மோஸ்ட்லி சொல்லியிருப்பேன், ஒரு வெப்சைட் வந்து 3 செகண்ட்ஸ்க்குள்ள லோட் ஆச்சு அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டில் வந்து ஆளுங்க வந்து ரொம்ப வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க. நம்ம 9 செகண்ட்ஸ் லோட் ஆச்சுன்னு நம்ம வெப்சைட்டை பார்க்க போனாங்க இல்லையா? ஆமா. ம். ஸோ அதுதான் சொல்கிறேன். பட் உங்களுக்கு 9 செகண்ட்ஸ்ங்கிறது உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும். பட் நம்ம லோட் பண்ணும்போது வேகமாக ஓப்பன் பண்ணாமல் தெரியும். கீழே எல்லாமே லோட் ஆகிட்டு தான் இருக்கும். சரிங்களா? ம். ம். ஓகே. ஸோ ஃபேக்டர்ஸ் டு இம்ப்ரூவ் பேஜ் ஸ்பீடுங்கிறத தான் இவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ என்னென்ன பேஜஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறத மேக்ஸிமம் இது கொடுத்துருப்பாங்க. நீங்கள் படிச்சிங்கனாலே தெரியும். சரிங்களா? தென் வந்து நான் பார்க்க போகிற கான்செப்ட் 301 ரீடாக்ஸ்னா என்ன, 404 பேஜஸ்னா என்ன. சரிங்களா? 301 ரீடாக்ஷன் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல சார். வந்து 301 ரீடைரக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க, இப்போ ஒரு பேஜ் ஒன்று போடுறீங்க. இப்போ ஒரு பேஜ் வந்து ஆல்ரெடி வச்சிருக்கீங்க. சரிங்களா? இந்த பேஜ் ஒன்று இருக்குங்க. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து கூகுள் ஆட்வர்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம கூகுள் ஆட்ஸ்னு சொல்றோம் இல்லையா? ஸோ முன்னாடி வந்து அதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்வர்ட்ஸ். சரிங்களா? அது வந்து ஏன் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னா ஒன்லி வேர்ட்ஸ் மட்டும் நம்ம கொடுக்க முடியும் அந்த இதில். சரிங்களா? வேற எதுவுமே கிடையாது. பட் இப்போ இருக்கிற மெத்தடாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ்லாம் நம்ம வந்து ஷோ பண்ண முடியும் ஆட்ஸ்லேயே. கரெக்டா? ஸோ அது வந்து ஒரு கரெக்டான வேர்டிங்கா இல்லைன்னு சொல்லிட்டு கூகுள் ஆட்வர்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்புறம் கூகுள் ஆட்ஸ்ன்னு மாத்திட்டாங்க. கூகுள் ஆட்ஸ்ன்னு மாத்திட்டாங்க. ஸோ google.com/google adwords இருந்தது என்னாச்சு, ads.google.comக்கு மாறுச்சு. சரிங்களா? So Google AdWords has evolved into Google Ads, a new brand of Google advertising capabilities. கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ நம்ம கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்வேர்ட்ஸ்னு வச்சுருப்பாங்க மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ மற்றவங்க ஏதாவது ஒரு பேஜ் கூகுள் ஆட்வேர்ட்ஸை பற்றி போட்டிருந்தாங்க, எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க, கூகுள் ஆட்வேர்ட்ஸ்னு எல்லாருமே வச்சுருந்துருப்பாங்க. ஸோ மாற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எல்லாருமே வந்து மோஸ்ட்லி வந்து மாற்றிருப்பாங்க. கரெக்டா? ஸோ அந்த இப்போ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஆட்வேர்ட்ஸ்னு ஒன்று வச்சுருந்துருக்கலாம் மோஸ்ட்லி. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி பேஜோட பிராண்டே மாறிடுச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், இதோட யூஆர்எல் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆட்வேர்ட்ஸ் இருக்கிறது எல்லாமே நம்ம ஆட்ஸ்னு மாற்றணும் இல்லையா? ஆட்ஸ்னு மாற்றினா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப நாள் நம்ம இந்த பேஜ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்போ ஆட்வேர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த வேர்ட் இந்த இப்படி இருக்கிறத வந்து எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னா ஆட்ஸ்ங்கிற மாதிரி நம்ம மாற்றணும். சரிங்களா? இது பேர் தான் 301 ரீடைரக்ஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஆட்வேர்ட்ஸ்ங்கிற வேர்டு யூஆர்ல வந்து நம்ம இப்படி மாற்ற போகிறோம். ஏன் மாற்றுறதுக்கு பேர் 301 ரீடைரக்ஷன் அப்படின்னா இந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம வெப் பேஜஸ்ல இருக்கக்கூடிய யூஆர்எல் வந்து ஆல்ரெடி வெப் பேஜஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். எங்க ஸ்டோர் ஆயிருக்கும்? சர்ச் இன்ஜின்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ நம்ம அதை வந்து நம்ம சொல்லணும் இல்லையா? நமக்கு இந்த மாதிரி எனக்கு வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வெப்சைட்ல வந்து எனக்கு வந்து நான் ஒரு யூஆர்எல் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அந்த சேஞ்ச் பண்ணதை வந்து எனக்கு வந்து
கூகுள் நீங்களும் வந்து எனக்கு சேஞ்ச் பண்ணிருக்கிறத இன்ஃபார்ம் பண்ணுவோம் நம்ம. கரெக்ட்டுங்களா? ஸோ அதோட நேம் பர்ப்பஸஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கூகுள் ஆட்ஸோடைய கூகுள் ஆட்ஸ்ங்கிறத மாத்துறதுக்கு ஒரு நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, 301 ரீடைரக்ஷன் சொல்லுவோம் நம்ம. சரிங்களா? ம். ம். ஓகே. ஒரே ஒரு செகண்ட்ங்க. இந்த 301 ரீடைரக்ஷன் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல சார். வெறும் நம்ம லிங்க் மட்டும் மாத்துற மாரி இருந்துச்சுன்னா, நம்ம வந்து என்ஜினுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றது தான். ஆமா. ம். ஓகே. என்னோட ஸ்க்ரீன் தெரியுதுல்ல உங்களுக்கு? ஆ. இப்ப ஒரு சின்ன ஒரு கிளையண்ட்டோட வெப்சைட் நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. 301 ரீடைரக்ஷன்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. சரிங்களா? இது வேர்ட்பிரஸ் உள்ள பார்த்துருக்கீங்க. ஒர்க் பண்ண தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சார். ஓகே. இப்ப ரேங்க் மேப்ங்கிற ஒரு பிளகின் இருக்குது. அதுல தான் இவங்க இத வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரீடைரக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ரீடைரக்ஷன் உள்ள போய் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம HTML வெப்சைட்ஸ்ல மேனுவலா நம்ம உட்காந்து நம்ம வந்து ரீடைரக்ட் பண்ணணும். பட் வேர்ட்பிரஸ்ங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணாலே போதும் நமக்கு. சரிங்களா? ம். ம். ஓகே. ஸோ இந்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா 301 இருக்குங்களா? ஸோ இப்ப என்னன்னா, இப்ப எப்படி இருக்கிற வெப்சைட் நம்மளுடைய URL வந்து இந்த மாரி மாத்திருக்கோம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த மாரி ரீடைரக்ஷன்ஸ் நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். சரிங்களா? அத எப்படி பண்றது அப்படின்னா ஆட் நியூன்னு ஒண்ணு இருக்குங்களா? ஆட் நியூல சோர்ஸ் URLs நீங்க எப்படி இந்த மாரி வெப்சைட்ஸ வந்து சோர்ஸ் URLs எக்ஸாக்ட்டா வந்து இந்த URL நமக்கு இப்படி இருந்துச்சு. இந்த இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, என் நகர் அப்படிங்கிறதுக்கு டபுள் டாட் போட்டோம் நம்ம. ம். சரிங்களா? இப்போ ஒரு மிஸ்டேக்ஸ்டா நமக்கு வந்து ஒரு URL நம்ம வந்து பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்ப எப்படி இத வந்து ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாரி வெப்சைட்ஸ் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்ப, இந்த URL வந்து இந்த டெஸ்டினேஷன் URL வந்து கரெக்ட்டான URL நீங்க குடுக்கணும். ஸோ சோர்ஸ் URL இந்த மாரி இருக்குது. இந்த சோர்ஸ் URL டெஸ்டினேஷன் URL வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான URLஸ் நீங்க குடுத்ததுக்கப்புறம் 301 பெர்மனன்ட் மூவ்ன்னு பார்த்தீங்களா? ஸோ 301 ரீடைரக்ஷன் நம்ம இங்க சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இத வந்து 301 ரீடைரக்ஷன ஆக்டிவேட் குடுத்து ஆட் ரீடைரக்ஷன் குடுத்துட்டீங்கன்னா, நம்மளுடைய பேஜஸ் வந்து இந்த மாரி ஆட் ஆயிடும். ஆட் ஆயிடுச்சதுக்கப்புறம், நீங்க அ தப்பான URL வந்து நீங்க குடுத்து இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க நகர்ன்னு இருக்கா? நகர் NAGARR சென்னைன்னு இருக்குங்களா? நீங்க அப்படி லோட் பண்ணாலும் கரெக்ட்டான URL தான் லோட் ஆகும். ஓகேவா? சரி. ஸோ இது என்னன்னா, இப்ப ஆல்ரெடி அந்த URL வந்து நம்மளோட Googleல வந்து இந்த மாரி தான் அவைலபிளா இருக்கும். சரிங்களா? ஆனா, நம்மளுடைய பேஜஸ் வந்து நம்ம ரீடைரக்ட் பண்றது மூலியமா, யாராவது தப்பான பேஜஸ் உள்ள வந்தா கூட, இப்ப எக்ஸாம்பிள் இப்ப வந்து நம்ம Google ஸ்டோர் பண்ணியிருக்க URL வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தப்பான URL தான் ஸ்டோர் பண்ணியிருக்கான் அப்படின்னா,
அதை நீங்க கிளிக் பண்ணி உள்ள வரும்போது கரெக்டான யூஆர்எலுக்கு வந்துருவாங்க. கரெக்ட்டுங்களா? அப்படிங்கிறப்ப அந்த கரெக்டான யூஆர்எல் நீங்க வர என்ன ஆகும்னா கூகுள் வந்து ஆட்டோமேட்டிக்கா அனலைஸ் பண்ணிடுவா நம்ம தப்பான யூஆர்எல் நம்ம வந்து ரீடைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரீடைரக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து கூகுள்லயும் மாறிடும். கூகுள்லயும் அவன் ஸ்டோரேஜ்ல இருந்து அவன் ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுடைய நியூ யூஆர்எல்லையே அவங்க வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து மேட்டர். சரிங்களா? ஸோ இது பேர் தான் வந்து 301 ரீடைரக்ஷன் நம்ம சொல்லுவோம். தென் வந்து 404 எரர் பேஜஸ். 404 எரர் பேஜஸ்னா ஒன்றும் இல்லை. ஒரு பேஜ் நம்ம வெப்சைட்ல இல்லை, இதெல்லாம் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஒரு பேஜ் வந்து டெலீட் பண்ணிட்டீங்க. எனக்கு இந்த பேஜே வேணாம் சார், நான் ஃபுல்லாகவே டெலீட் பண்ணிட போறேன்னா டெலீட் பண்ணிட்டீங்க. ஆனால் நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கூகுள் வந்து டெலீட் ஆகுமா? ஆகாது இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த 404 ரீடைரக்ஷன் 404 நம்ம அந்த பேஜுக்கு நம்ம வந்து செட் பண்ணுவோம். செட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேஜ் இல்லைன்னா நம்ம அந்த பேஜ் இல்லை, இது 404 எரர் பேஜ் நம்ம சொல்லிட்டு ஷோ பண்ணணும் நம்ம. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் இந்த பேஜ் இருக்குது, இது பின்னாடி நம்ம இந்த யூஆர்எல் மேலே சும்மா ஒரு டம்மி யூஆர்எல் கொடுத்து நம்ம கொடுக்குறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து 404 எரர்னு காட்டுவோம் நம்ம. கரெக்டுங்களா? ஏன்னா நம்ம அந்த பேஜ் எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்ப 404 எரர்னு சொல்லிட்டு நம்ம காட்டிட்டு கோ பேக் டு ஹோம் பேஜ்ங்கிற ஒரு யூஆர்எல் வந்து நம்ம இங்கே வைக்கணும். அப்படின்னா தான் தப்பான யூஆர்எல் எங்கேயா போயிட்டாங்க அப்படின்னா அவங்க கரெக்டான யூஆர்எலுக்கு மேலே ஹோம் பேஜில் வந்து அவங்க கரெக்டான யூஆர்எலுக்கு போகிறதுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுவோம். சரிங்களா? இது பேர் தான் 404 ரீடைரக்ஷன் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? 404 பேஜஸ் அப்படின்னா எந்த ஒரு கண்டென்ட்டுமே இல்லாமல் ஒரு தப்பான ஒரு பேஜுக்கு நம்ம போயிட்டோம்னா அது பேர் 404 கண்டென்ட். சரிங்களா? இப்போ ஸ்னாப்டீல் பாருங்க, ஸ்னாப்டீலோட 404 பேஜ் எப்படி இருக்குது. கண்டிப்பா ஒரு பேஜ் ஒரு வெப்சைட் இருக்கா 404 கண்டிப்பா இருக்கணும். தப்பான யூஆர்எல் போயிட்டாங்க அப்படின்னா 404 பேஜஸ் கண்டிப்பா இருக்கணும். அந்த பேஜ்ல கண்டிப்பா ஹோம் பேஜஸோட லிங்க் கண்டிப்பா இருக்கணும். இல்ல வேற எந்த பேஜஸ்க்கு அவங்க என்ன போகணும்னு நினைச்சிருக்காங்களோ அந்த பேஜஸோட லிங்க்ஸ் அங்க கண்டிப்பா அவங்க பிளேஸ் நினைக்கிறோம். இதெல்லாம் ஒரு ரூல். சரிங்களா? கூகுளோட ரூல்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து குர்த்தி செட்டுன்னு போடுறேன். இப்போ குர்த்தி செட்டோட இதுக்கு இந்த பேஜுக்கு வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், அந்த யூஆர்எல் இருக்கிற நான் யூஆர்எல் வந்து மாற்றி கொடுக்குறேன். ப்ராடக்ட்ஸ் மென் ஸ்போர்ட்ஸ் வியர்னு இருக்கா, ஐஃபன் தப்பாக கொடுப்பேன். ஸோ தப்பாக கொடுத்தா என்னது, லாஸ்ட் யுவர் வே ஸ்வீட் நோ மோர். ஸோ ஸ்வீட் நோ மோர் மார்க்கெட்ஸ் அந்த ஸ்வெல்ஸ்னு சொல்லிட்டு எல்லாரோட பேக் லிங்க்ஸ் எல்லாத்தோட லிங்க்ஸும் கொடுத்துருக்கானா, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நம்ம போக முடியுமோ அதெல்லாம் ப்ராடக்ட்ஸை கொடுக்கலாம். ஸோ ஒரு பேஜ் டிசைன் பண்ணியிருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா 404 பேஜ் பக்காவாக டிசைன் பண்ணியிருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம ஒரு பேஜை வந்து கண்டிப்பாக டிசைன் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அதுதான் மெயின் திங். சரிங்களா? குட். ஸோ 404 எரர் பேஜஸ்னால் என்ன, அந்த 404 எரர் பேஜுக்கு நம்ம எப்படி இருக்கணும், நம்ம பேஜ் எப்படி வந்து டிசைன் பண்ண போகிறத நம்ம பார்த்துருக்கோம். தென் வந்து கெனானிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன். கெனானிக்கல் டேக்னு ஒரு டேக் இருக்குதுங்க. சரிங்களா? ஒரு வெப்சைட் வந்து என்ன யூஆர்எல் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும், மேலே நமக்கு வந்து எந்த யூஆர்எல் நமக்கு வந்து இருக்குமோ அந்த யூஆர்எல் தான் நம்ம வந்து நமக்கு இந்த யூஆர்எல் தான் இந்த பேஜ் லோட் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். பட் இந்த மேலே இருக்க யூஆர்எல் நமக்கு தானே தவிர கூகுள் வந்து அனலைஸ் பண்ணும்போது கெனானிக்கல் டேக்ல வந்து என்ன யூஆர்எல் இருக்கோ அதுதான் வந்து அதை ரீட் பண்ணும். சரிங்களா? So a canonical URL is the URL of the page that Google thinks is the most representative from the set of duplicate pages of your site. ஸோ கூகுள் வந்து எப்படி திங்க் பண்ணுமா, நீங்கள் ஒரு வெப்சைட்ல ஒரு யூஆர்எல்ல கெனானிக்கல் டேக்ல நீங்கள் எந்த யூஆர்எல் கொடுத்தீங்களோ அதுதான் அந்த பேஜோட யூஆர்எல்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்க, நான் வியூ பேஜ் சோர்ஸ்ல போயிட்டு கண்ட்ரோல் என்ன விக்கல் அடிச்சிங்கன்னா என்ன அடிச்சிங்கன்னா டேக் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த டேக்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க, அதோட பேஜோட யூஆர்எல் இங்கே கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த இடத்துல இப்போ எக்ஸாம்பிள்
இந்த IAHRFல வந்து நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் சர்டிஃபிகேட் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு பதிலா வெறும் சர்டிஃபிகேஷன் ட்ரைனிங் மட்டும் கொடுத்தீங்கன்னா அங்க கூகுள்ல வந்து எப்படி ஷோ ஆகும்னா ட்ரைனிங் மட்டும் தான் ஷோ ஆகும். நீங்க இங்க கோர்ஸ்னு ஷோ ஆனா கூட இங்க கிளானிக்கல் டேக்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் வந்து கூகுள்ல ஷோ ஆகும். ஸோ அட்ரஸ் பாரை வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணாம கேனானிக்கல் டேபை கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம மெயின் திங். மேபி இப்போ இந்த யூஆர்லே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் யூஆர்ஸ் நீங்கள் இதே வந்து ஒரே யூஆர்ல மல்டிபிள் யூஆர்ஸ் விழுந்துட்டா கூட இந்த கேனானிக்கல் டேக்ல என்ன நீங்க கொடுத்துருக்கீங்களோ அதை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் மெயின் திங். ஸோ எப்பவுமே கேனானிக்கல் டேகும் மேலே கொடுத்துருக்கிற சோர்ஸஸோட யூஆர்ல வந்து கண்டிப்பாக ஒன்று போல இருக்கணும். ரொம்ப டிஃபரன்ஷியேட்டாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது எரர். சரிங்களா? அதை ஷோ பண்ணுவோம். கேனானிக்கல் எரர்ஸ். ஸோ கிளானிக்கல் டேக்னா நம்ம வந்து ஒரு கூகுள் வந்து ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு யூஆர்லோட பேஜஸோடைய ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குங்கிறத, அதாவது அந்த யூஆர்ல ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இதை யூஸ் பண்ணி தான் ஸ்டடி பண்ணுவாங்க. அதோட நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேனானிக்கல் டேக் இம்ப்ளிமெண்டேஷன். தென் வந்து இமேஜ் ஆப்டிமைசேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இமேஜ் ஆப்டிமைசேஷன் ஆல்ரெடி பண்ணிருக்கீங்களா? கம்ப்ரஸ் பண்றது ரொம்ப சிம்பிள். கரெக்ட். ஸோ நிறைய டூல்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பேஜை வந்து நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்குள்ள ஒரு பேஜில் ஒரு இமேஜ் நீங்கள் லோட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் இருக்குதுங்க. ஒரு பேஜுக்குள்ள ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்னா அந்த பேஜிலுடைய அந்த இமேஜுக்கு என்ன சைஸ் தேவைப்படுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ இந்த ஒரு பேஜோட இமேஜோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 306x292 தான். சரிங்களா? பட் இப்போ நம்மளோட பேஜோட இப்போ இதுக்கு இந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணும்போது 1000 அந்த பெரிய இமேஜை அப்லோட் பண்ணீங்கன்னா அது லோடிங் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ண தான் செய்யும். ரைட்? ஸோ இந்த இடத்துக்கு நம்ம வெப்சைட்டுக்கு இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ இமேஜஸ் தேவைப்படுதோ அந்த இமேஜுக்கு தான் நம்ம இமேஜ் ரெடி பண்ணணும். ப்ளஸ் வந்து கம்ப்ரஸ்டு மெட்டீரியல்ஸ். ஒரு வெப்சைட் ஒரு பேஜ் இது வந்து ரொம்ப கம்ப்ரஸ்டாக தான் பண்ணியிருப்பாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ ஒரு இமேஜ் இங்கே இருக்குது. கரெக்டுங்களா? இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 421x475 இந்த இமேஜோடைய சைஸ் வந்து இவ்வளவுதான் இருக்கணும். கரெக்டுங்களா? அதே நம்ம இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறோம். அது சில வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக்கை வந்து டிசேபிள் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ண முடியாமல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் அந்த பிரச்சனை இருக்குது. பட் நம்ம வந்து வெப்சைட் நம்ம தான் ரெடி பண்ணுறதப்ப நம்ம அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டோம். சரிங்களா? இப்போ சேவ் இமேஜ் கொடுக்குறேன். சேவ் கொடுக்குறேன். நான் சேவ் ஆயிடுச்சு. இந்த பேஜோடைய இது பாருங்க. இதோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 143 KB. ஆனால் டைமென்ஷன் பாருங்க 1600 x 400 காட்டுதுங்களா?
1600 into 400 கரெக்டுங்களா? ஸோ 1600 வரைக்கும் நமக்கு இருக்கும். ஆனால் 1000 இது மேக்ஸிமம் நம்மளுடைய ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணுறோம். 1263.2 into 315 தான் இருக்குது கரெக்டுங்களா? ஆனால் அவங்க லோட் பண்ணிக்கிற இமேஜோட சைஸ் என்ன இருக்கு? 1600 இருக்குது கரெக்டா? ஸோ அதை வந்து எக்ஸஸ்டாக வந்து அவங்க லோட் பண்ணியிருக்காங்களா சைஸை? ஸோ எப்பயுமே நம்ம ஒரு வெப்சைட் வந்து இந்த இடத்துல வந்து 1263 தான் கண்டிப்பாக தேவைப்படுதா, நம்ம கண்டிப்பாக 1264 தான் நமக்கு வந்து இமேஜோட சைஸை ரெடி பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுதான் மெயின் திங். சைஸையும் நம்ம பார்க்கணும், அதே மாதிரி குவாலிட்டி வைஸையும் நம்ம பார்க்கணும். ஸோ இமேஜ் கம்ப்ரெஷன் சைஸ் நிறையா இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த இமேஜ் கம்ப்ரெசரில் வந்து நம்ம வெப்சைட்ஸில் நமக்கு எந்த வெப்சைட்ஸில் நம்ம இதில் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணீங்கன்னா 143 கேபிக்கு டவுன்லோட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இதோடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 79 கேபிக்கு நமக்கு மாறிடுச்சு. சரிங்களா? 50% நம்மளுக்கு வந்து சைஸ் கம்மியாகுது கரெக்டுங்களா? ஸோ அப்போ லோட் பண்ண இந்த ஒரு பேஜ் லோட் ஆகும்போது இந்த பேஜோடைய இமேஜும் சேர்ந்து தான் லோட் ஆகும். இந்த இமேஜ் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும்? உங்கள் டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ஒரு 1000 கேபிக்கு நீங்கள் லோட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அதை இன்புட்டை வந்து எடுத்து கொண்டு வருவாங்க கரெக்டுங்களா? ஸோ எப்போ இமேஜோட சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஆப்டிமைஸ்டாக நீங்கள் எல்லா வெப்சைட்டோட இமேஜஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப பக்காவாக இருக்கும். சிம்பிளாக வந்து நம்ம லோட் பண்ணக்கூடிய இமேஜ் வந்து 100 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். சரிங்களா? நிறைய இன்டர்வியூஸ் நம்ம கேட்டிருந்தாங்கன்னா ஹவு இமேஜஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஸோ 100 கேபிஸ்குள்ளே தான் கண்டிப்பாக நம்மளோட இமேஜஸ் இருக்கணும். சரிங்களா? எவ்வளோக்கெல்லாம் ஆப்டிமைஸாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோமோ யூட்டிலைஸ் பண்ணுறோம் இமேஜஸ் பொறுத்தளவு. சரிங்களா? குட். தென் வந்து மொபைல் எஸ்இஓ. ஸோ 2016க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் எஸ்இஓ மொபைல் எஸ்இஓ ரெண்டு விதமாக பிரியுது. சரிங்களா? ஸோ இந்த மொபைல் எஸ்இஓ பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் வந்து மொபைல் எஸ்இஓல நம்ம தனியாக நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னுங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க. உங்கள் வெப்சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்டிமைஸ்டாக நீங்கள் வச்சுருக்கணும். சரிங்களா? எந்த ஒரு வெப்சைட் நீங்கள் மொபைலில் ஓப்பன் பண்ணி பார்த்தாலுமே அதோட கிளிக்கிங் கமெண்ட்ஸ் எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். இப்போ சில வெப்சைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் நல்லா இருக்கும், ஆனால் மொபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் கிளிக் பண்ணவே முடியாது. ஏதாவது ஒரு விஷயத்தை ஓப்பன் ஆகிருக்கும், அதை க்ளோஸ் பண்ண முடியாது, ஒரு மெனுஸை நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து ஆப்டிமைஸ்டாக இருக்காது கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் யூசபிலிட்டி பொறுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கிங் ஃபேக்டர்ஸை செட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? ஏன் சார் இது கொண்டு வந்தாங்க அப்படின்னா டெஸ்க்டாப்ல இருக்க எல்லா வெப்சைட் நல்லா வச்சிருக்க வெப்சைட்ஸும் மொபைலுக்கு நல்லாவே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ மொபைலில் யூஸ் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப வந்து டிஸ்டர்பன்ஸ்டாக இருந்துச்சு. ஸோ ரெண்டு இதாக பிரிச்சாங்க. டெஸ்க்டாப்பில் நல்லா வச்சிருக்கவங்க டெஸ்க்டாப்பில் ரேங்கிங் ஆகிக்கோங்க, மொபைலில் நல்லா ரேங்க் வச்சிருக்கீங்கன்னா மொபைலில் ரேங்கிங் ஆகிக்கணும்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் மெயின் கான்செப்ட். ஸோ இதுதான் வந்து டைனமிக் வெப்சைட்ஸ் நம்ம வந்து மாற்றணும். தென் வந்து இதுக்கு மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சர்ச் நம்ம கொண்டு வந்துருப்பாங்க ஆப்டிமைஸ்டாக பண்ணுறதுக்கு. வாய்ஸ் சர்ச் வந்து யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சர்ச் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஸோ சர்ச்சிங் ஆப்ஷன்ஸாக வாய்ஸ் டு டெக்ஸ்ட்டாக மாற்றி அது மூலிமா சர்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து மொபைல் ஆப்டிமைசேஷன் எப்படிலாம் மாற்ற முடியுமோ அப்படிலாம் நம்மளால மாற்றலாம். சரிங்களா?